தோழர்களே, ஏழை மக்களுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்க. பரமாவதி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் வடகரப்பதியோட ஆர்பிசி குண்டற்படையோட வீடியோ. இத்தனை காலம் இந்த வீடியோவெல்லாம் இல்லாமல் இருந்து திருப்பி நானும் அது ரீல் பண்ணிக்கிறோம். பார்த்துங்க, எல்லாரும் போடுற வீடியோ கேட்டீங்களா? பொம்பளை கேசு போட்டவனோ அவர் வீசிதான், பாம்பு வச்சவனோ ஆர்பிசிதான், பொய் கேசு போடுறவனோ மானம் இல்லாதவன் தான், மரியாதை இல்லாதவன் தான். மானம் வெக்கம் சூடு சொர்ணை உள்ள ஆர்பிசி பண்ணிகளுக்கு என்னோட எச்சரிக்கை. இந்த வீடியோல காண்ற எங்கிட்ட இருக்கிற 11 வீடியோ இருக்கிற அத்தனை பேரும் என்ற வண்டிக்கு குறுக்க போட்டவனுங்களோ எனக்கு அடியொரு பண்ணவங்களும் இதில் இருக்கிறாங்க. இத்தனை காலம் இந்த வீடியோ போட்டோ எங்கிட்ட இல்லை. நான் இப்ப நேற்று கண்டுபிடிச்சு திருப்பி எடுத்து வந்துக்கிறீதிய எப்படி என்ற வண்டிக்கு குறுக்க போட்டவனோ என்ன மிரட்டினவனோ பைக்கு வந்து குறுக்க போட்டவனோ காரு குறுக்க போட்டவனோ இதில் இருக்கிறான். கண்டிப்பா சொல்றேன், இனிமேல் இந்த ஆர்பிசி பண்ணி எவனாவது என்ற வண்டிக்கு குறுக்க போடவோ எனக்கு இடையூறு பண்ணோன்னு பாரு, நேரடியா சொல்றேன், 300 லிட்டர் 500 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து 4 வீட்டுக்குள்ள ஊத்தி கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை, நீ வேணா போலீஸ் கேஸை கொடு, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா செஞ்சு போடுவீங்க. கட்டியா ஆர்பிசி பண்ணி என்ற வண்டிக்கு குறுக்கு போட்டது தாடிக்கார நாய டே மல்ல மாதிரி மரியாதை இருந்துக்கு கோழிப்பாரில் இருந்து 3 பேர் 2 வண்டி குறுக்க போட்டேன்னு ஒருத்தன் எவனாய்க்கட்டு வீட்டுக்குள்ள பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி போடுவீங்க. ஜாக்கிரதை என்ற வண்டிக்கு குறுக்க. அப்படி இத்தனை நாள் இந்த வீடியோக்கு இதுக்கு விடவு தெரியாம இருந்த எவன்னு இப்ப விட தெரிஞ்சு கேட்டீங்களா? எங்கிட்ட அதுக்கான தெளிவு இருக்கிறது. எவன்னு மரியாதையா இருந்துக்கோ. என்ன பண்ணுவே, வீட்டுக்குள்ள பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கூத்தி வீட்டோடு வாங்கி கொளுத்தி போடுவீங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கலாமா? அவனை மரியாதை இருந்துக்க. அவன்ற வண்டிக்கு எவனா குறுக்கினி போடுவா, ரோட்ல வந்து மறைக்குவா, ஏதா பண்ணிப்பாருன்னு கோலத்துல என் பேர் வின்சென்ட் செய்வீங்களா? கட்டியா ஆர்பிசி பரதேசி நாய்களை மன்னிச்சுங்க. எல்லாரும் யூடியூப் எல்லாம் பாத்தீங்க. இந்த ஆர்பிசி பண்ணி கூட்டம் பொம்பளை கேசு போடுறது எதுக்கு? மாணவக்கு சூடு சொன்ன இருக்கட உங்களுக்கு எல்லாம். டே வினு, உனக்கெல்லாம் ஆர்பிசி சொல்லி நீ எல்லாம் என்ன செலவு பண்ண ஆர்பிசியில என்றா? நீ என்ன செலவு பண்ண ஆர்பிசியில? ஆர்பிசி நீ எப்ப நேதாவான? நீ என்ன புடுங்கின? நீ என்ன புடுங்கின? எப்போ பாரு, தெண்டோ ஒழுங்கா சம்பாரிச்ச மேல பொழைக்கிற வழி தேடு. கேட்டியா? உன்ன மாதிரி சொன்ன 1000 பேத்துக்கு காணாம். நீ தான் 1வது பிரதி. எங்க வேணாலும் நீ தெரிஞ்சுக்கோ. நீ நினைச்சிருக்கிற சும்மா இருக்கிறன்னு உன் பேரு 100 கேஸ் போடுவாங்க. அது வேணா பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையா கிடைக்கும் உனக்கு. அதுக்கப்புறம் பொம்பளை கேஸ் போட்டவனும் ஆர்பிசி, வீடு ஏறி அடிக்க போனவனும் ஆர்பிசி, 120 ரூபாய் அன்பி கூட்டத்துல பிரிச்சு தினவனும் ஆர்பிசி, சாமியார்கிட்ட காசு வாங்கி கேஸ் நடத்தணும் ஆர்பிசி. ஆர்பிசிக்கு ஓட்டு போட்டா பொம்பளை கேஸ் போடுவாங்க. பாம்பு ஆர்பிசிக்கு ஓட்டு போட்டா பாம்பு வைப்பாங்க. ஆர்பிசிக்கு ஓட்டு போட்டா வீடு ஏறி அடிக்க வருவாங்க. அதனால நான் சொல்றேன், ஆர்பிசிக்கு ஓட்டு போட்டு அதாவது பண்டிகளை எல்லாம் பண்ணி தான் பல பக்கம் போயிட்டு பண்ணி பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு கடை திங்கிமா, இந்த சாக்கடை கொஞ்ச நேரம், அந்த சாக்கடை கொஞ்ச நேரம், அந்த சாக்கடை கொஞ்சம் நேரம் இருக்கு. அந்த தான் இந்த ஆர்பிசி பண்ணி கூட்டங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ஆர்பிசிக்கு ஓட்டு போடுங்கணும். போட்டிங்கன்னா பொம்பளை கேஸ் போடுவாங்கணும், கைப்பிடிச்சால்தான் சொல்லுவானும், நீ வேறையும் சொல்லுவாங்கணும், எல்லாம் பண்ணுவாங்க. செத்து போனவனுக்கு கிணறு வெட்டி கொடுத்த 2ஆம் வார்டு மெம்பர் சடையப்பங்கிற சுரேஷ், அவன் தான் 2ஆம் வார்டில் நிற்கிறான். இவனுக்கு ஓட்டு போடுறதா மாதிரி அவனால மாணவக்கம் சூடு சொல்றதுல எப்படி இருக்கிறான்? 7,75,000 ரூபாய் ஏமாத்தி கவர்மெண்ட் வாங்கினவன் இவன் ஊழல்வாதி. இவன் சுரேஷ் சடையப்பன்கிற சுரேஷும் பொண்டாட்டியும் இவனுக்கா ஓட்டு போடுறது. ஆர்பிசிக்காரங்களுக்கு லோன். ஆமா, ஆர்பிசிக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி ஆர்பிசிக்கா பார்த்து லோன் கொடுக்கறது. நீ குடுறா பாக்குறது வாட்டி அட்டியா, நீ லோன் கூட நடக்கிறாங்களே. பொம்பளை கேஸ் போட்டவனும் பொய் கேஸ் போடுறவனும் கை பிடிச்சிருந்தவனும் நீ வேற எங்கேயா பிடிச்சதுன்னு சொல்லவனுங்களாம் இருக்கிறாங்களோ கொடுத்தல. மாணவரியா சூடு சொரணி இருக்கடே. இவ்வளவுதான் பேசுறேன். உங்களுக்கெல்லாம் மாணவருக்கு சூடு சொரணி இருக்குதாடா? டே மானியமார் குடும்பத்துல இருந்து வந்தீங்களாடா? டே பொம்பளை கேஸ் படிங்களா? மாணவக்கு சூடு பேரு. ஒரு அப்பனுக்கு பிறந்த மாணவக்க சூடு சொரணி இருந்தனா என்ற யூடியூப் கமெண்ட் போடுங்கடா, பேசுங்கடா. நீங்கள்ல ஏண்டா பொம்பளை கேஸ் படிக்கிற மாணவக்கு பேரு? அந்த மூஞ்சி எல்லாம் பார்த்தா சோறு திங்க முடியாது எனக்கு. அந்த மூஞ்சி மோரையும் பார்த்தா மானியமார் குடும்பத்துல இருந்து கேஸ் போடுறீங்களா? டே மாணவக்கு சூடு சொல்றீங்க இருக்கடா. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் காசு கிடைச்சா போதும் உங்களுக்கு எல்லாம். நீங்க அந்த காலத்துல இருந்து எப்படி படிச்சு தெரியுமா? சாமியாருக்கு 10 வண்டி நெல் வந்துன்னா 4 வண்டி உங்க வீட்டுக்கும் 6 வண்டி சாமியாருக்கு கொடுத்து பழச்சவனுக்கு தானே. நீங்க எல்லாம் விறகு வெட்டி பழச்சவன் தானுங்களே, விறகு வெட்டி பழச்சவன் தானே.
அப்படி பொழைச்சவனுங்க டே உங்களையான யோக்கியது எல்லாம் ஊருக்கே தெரியும்டா. பல காலமா பாத்திரம் பண்ணி கணக்கு கொடுக்காதவனும் ஊரு காசு கொள்ளையடிச்சுத்தனும் சோத்து கொள்ளையெல்லாம் பிச்சை எடுத்தனும் தான் நீங்கள் நானே. டே உங்களுக்கெல்லாம் சூடு சொரண மானம் வைக்க முடியல. உங்களுக்கு தேவை காசுங்கிறது எனக்கு நல்லா தெரியுமாடா. டே போடா உன்னால மசுரப்பட முடியாது. பாவியில் நீங்கெல்லாம் சீரழிவிங்க வேண்டா பார்த்துங்க. நான் எச்சரிக்கை விடுக்கிறவங்களுக்கு நீங்கெல்லாம் ரொம்ப சீரழிவுக்கு நேரம். வேறு இன்னைக்கு இருக்கிற ஊரை நீ ஒரு காலத்துல நீங்க வச்சதான் சட்டம். இன்னைக்கு 2 ஆகி போச்சு. இன்னும் மாறும். இதோட நீ இன்னைக்கு அந்த ஊழிபீசி எத்தனை நாளைக்கு இருக்கு? ஏண்டா சல்லி பைசா செலவு பண்ணாத நீங்க எல்லாம் ஊழிபீசின்னு சொல்லிட்டு நடக்கிற ஆர்பிசின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆர்பிசி வள வைக்கல் வெட்டிட்டீங்களாடா பண்ணிகளை ஏழை மக்களைங்க. அதாவது இந்த ஆர்பிசி பண்ணிகளுக்கெல்லாம் ஓட்டே போடாதீங்க. போட்டீங்கன்னா உங்க பேர்ல பொம்பளை கேஸ் போடுவான். பாம்பப்பா வீடியோ எடுத்து வருவான். எல்லா வேலையும் செய்வான். அவன் 7,75,000 ஏமாத்தி வாங்கினா சடையப்பங்கிற சுரேஷா முன்னாடியா மஞ்சுளா தேவியம் செத்துப்பானு வண்டாளிக்கார வீட்டுல மைக்கிள் அம்பட்டாடிய மேரி புஷ்பா மக்க மாறியா ஏண்டனி ராஜு இவங்கெல்லாம் என்னது அப்புறம் அமலோர் மேரி இவங்கெல்லாம் வீடு கேடி அடிப்பாரு கும்பல். லோன் கிடைக்க ஓசி லோன் கிடைக்கலாக்கு நடக்கிறாங்க. கொடுக்க விடுவோம்னா சரி வாங்கிடுவீங்களா? ஆர்பிசிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பாருங்க. இந்த வீடியோவை சாமியார் ரூம்ல வச்சு சாமியார் பிஷப் தடுத்ததுக்காக இந்த வீடியோ வெளியிடுறேன். இதை பார்த்துட்டு எல்லாரும் அவங்களே வரும்போது ஓட்டு கேட்க வரும்போது நல்லவங்களாம் செருப்பு கட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.